அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது 12 கட்டங்களை சந்திரன் சுத்தி வருவதற்கு 30 நாள் ஆகுது. இப்போ 30 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒவ்வொரு கட்டத்திலையும் 2.5 நாள், 12 24, 12 6 30 நாள் தான். இந்த 30 நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய சலனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தக்கன காய நகர்த்தனம்னா 100% நீங்கள் வெற்றியை அடைய முடியும். சந்திரன் நின்ற 2 நாள் என்ன சொன்னா, மனிதனுடைய 2 நாளுடைய கேரக்டர், அடுக்கடுத்த 2 நாள் கேரக்டர், இப்படியே அடுத்தடுத்து 12 கட்டங்களில் சந்திரன் நின்ற பலனை உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப மேசத்தில் நிற்கும் போது எப்படி அந்த 2 நாள் என்ன சொன்னா, உங்களுடைய வேலை தன்மைகள் எப்பயுமே என்ன சொன்னா தர்மமாக இருக்கும். அந்த நாள்ல பேராசையை கொண்டு உள்ள திணிக்க கூடாது. ஏன்னா அந்த சந்திரன் நின்ற நாள் தர்ம திரிகோணம். அப்ப தர்ம திரிகோணத்துல போய் இருக்கும்போது, அதாவது தர்மமாக, நேர்மையாக, நியாயமாக நடக்க வேண்டிய வேலைகளை அன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. மேசத்தில் சந்திரன் 2 நாள் இருக்கும்போது 100% சக்சஸ் ஆயிரும். நீங்க என்ன செய்வீங்கன்னா என்ன சொன்னா, நம்பர் 2 லஞ்சம் கொடுத்து ஒரு செயல் செய்வது, அல்லது தேவையற்ற ஒரு செயல் செய்வது, தேவையில்லாத ஆசை, பேராசை. ஆசை என்பது ஒரு கட்டம் இருக்கு, பேராசை என்பது ஒரு கட்டம் இருக்குது. கர்மாவை சந்தோஷத்தை அனுபவித்தால் ஒரு கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது. இது தெரியாமல் தான் என்ன சொல்லலாம்னா, அந்த போராட்டத்தன்மையை நம்ம செமந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மனித வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று, மேசத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும் சந்திரன் இருக்கும்போது தார்மீகமான தர்ம முறையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். உங்களுடைய உடம்பும் அந்த பஞ்சபூதம் அந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கும். அப்ப அன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னா, பொதுவாகவே ஒரு மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையான நடைமுறை இருக்கிறதோ, அந்த தேவையான நடைமுறையை நீங்கள் கேட்டு வாங்கும் போது எந்த தடைகளுமே இருக்காது. ஏதாவது என்ன சொன்னா, ஒருத்தர் அவசர கதியில், இது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், மேசத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும் சந்திரன் இருக்கும் போது தர்ம சிந்தனையோடும் ஒரு காரியத்திற்காக ஒரு நபர் நம்மளிடம் வரும்போது அந்த நபருக்கு சத்தியத்தன்மையோடு நம்மளுடைய செயல்பாடுகளை செயல்பட்டு கொடுக்கும். சத்தியத்தன்மையோடு செயல்பட்டு கொடுக்கணும். சில பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுவாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், வாங்கிக்கங்க அப்படிம்பாங்க. ஆனால் நாம் என்ன சொன்னா, மேசத்திலையும் சிம்மத்திலையும் சந்திரன், தனுசுலையும் சந்திரன் இருக்கும்போது அந்த 7.5 நாட்கள் என்ன சொன்னா, நாம் தர்மமாக என்னுடைய பீஸ் இவ்வளவுதான், அதுவும் உங்களுக்கு ஓகேவா, ஓகே அப்படின்ட்டு போகணும். அவன் எவ்வளவு செலவழிக்கனாலும் நான் சரி நீங்க செஞ்சு கொடுங்கன்னா கூட 10,000 கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை பண்ணுனீங்கன்னா, எதிர்த்து வேலை செய்து உங்களை என்ன சொல்றான்னா நீங்கள் அதர்மத்துக்கு தள்ளி. ஏன்னா தர்மம் என்பதற்கு எதிரி என்பது அதர்மம் தான். அதுல நீங்க தள்ளப்பட்டு என்ன சொன்னா, அவனுக்கு செஞ்சு கொடுக்குற காரியம் நடக்காது. அவன் நடக்கலைன்னு என்ன செய்வான், ஐயா நடக்கலையா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்னா, உங்களை கண்டிப்பா இம்சை பண்ணுவான், இல்லைன்னா என்ன சொன்னா சாபம் கொடுப்பான், இல்லைன்னா இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவான்.
இந்த பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தர்ம திரிகோண வீடுகளில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் சத்திய கீர்த்தியாக இருங்கள். இருந்து உங்க வேலையை செய்யுங்க. அதுல 10 பைசா கூட வாங்க வேண்டாம். உங்களுடைய என்ன வேலையோ என்ன செயல்பாடோ அதை நீங்க தைரியமா கேட்கலாம். என்னுடைய இதெல்லாம் என் ஜாதகத்துக்கு இவ்வளவுதான், அதற்கு நான் செய்து கொடுக்க வேண்டிய வேலைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சித்திக்கும். இது ஒரு பகுதி. அதே சமயத்துல என்ன சொல்றான்னா, மண் வீடு என்று சொல்லக்கூடிய மண் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரத்தில் சந்திரன் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஆசையை தூண்டி விடும். ஆசையை எப்படி தூண்டி விடும்? உறவுகளுடைய ஒரு பிடிவாத தன்மையினால் நீங்கள் என்ன சொல்றாங்க அதில் ஆசைப்பட்டு என்ன சொல்றாங்க, ஆசைப்பட்டு என்ன செய்வீங்க, அந்த காரியத்துல நீங்க இறங்குனீங்கன்னா அங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு மைனஸ் வந்துடும். அதுல போய் மாட்டி விட்டுரும். அப்ப மேசத்திலும் இந்த ரிஷபத்திலும் கன்னியிலும் மகரத்திலும் சந்திரன் இருக்கும்போது ஆசை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நார்மலான ஆசை, நான் 2 இட்லி தான் எனக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா 2 இட்லியோட நிறுத்திக்கணும். கொடுக்கா அப்படிங்கிறதுக்காக 4 இட்லி 6 இட்லியை சாப்பிட்டாச்சும் வயிறு உப்பிசம் ஆயிரும். இது எல்லா செயல்களுக்கும் நீங்கள் தாராளமாக பரீட்சித்து பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு என்ன சொல்றான்னா, இது சார்ந்த ஒரு சிம்பாலிக் காட்டும். அப்ப சிம்பாலிக் காட்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா இதே மாதிரி தான் ஒரு திசை நடத்தும் போதும், ஒரு நாளுக்கும் இதே தான் ஒரு திசை நடத்தும் போதும் இந்த மாதிரி மண் வீட்டில் கிரகம் இருந்து திசை நடக்கும் போது நம்மளுடைய கொள்ளளவு என்று சொல்லக்கூடிய பானையின் அளவு எவ்வளவோ அந்த கழுத்து வரைக்கும் மேல தளம்புற வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னா தண்ணீரை மெண்டு பிடித்து கொள்ளலாம். அதற்கு மீறி போறீர்கள் என்று சொன்னால் கர்மா உங்களை கண்டிப்பாக சாடும். அதே மாதிரி மனோநிலையும் அந்த மாதிரி தான். மனோநிலை எப்படி இருக்கும், அன்னைக்கு என்ன ஆசையை தூண்டும். அப்ப ஆசையை தூண்டி கர்மத்துல மாட்ட வைக்கும். ஆசையை தூண்டி கர்மத்துல மாட்ட வச்சிரும். அப்ப ஆசையை தூண்டி கர்மத்துல போய் மாட்டி சீரழிவதை விட அந்த எல்கை கோடு என்பதை அந்த கர்மபாவத்தில் கர்மபாவம் என்று சொல்லக்கூடிய அர்க்கத்தில் போய் நீங்கள் கவனமாக இருக்கணும். திசை நடத்தினாலும் கவனமாக இருக்கணும். மனோநிலையிலும் என்ன சொல்லணும், தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்து புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் அதுல போய் மாட்டிக்கிட்டு அதுல என்ன பொறி வச்சிருக்கு அப்படின்னா, அதாவது எலிக்கு என்ன சொன்னா எப்பயுமே கருவாடு வைப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் சீல் வைப்பாங்க. எலிக்கு கருவாடு அல்லது தேங்காய் சீல் வச்சுதான் ஒரு காலத்துல பொறி வைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பொறி வைக்கக்கூடிய தன்மை மண் வீட்டில் இருக்கிறது. அப்ப நாம் ஆசையை கட்டுப்பாடுடன் செயல்படுத்த செயல்படுத்தணுமே தவிர கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்படுத்தக்கூடாது. அப்ப அளவோடு ஆசைப்படணும். அதற்கடுத்து காமத்திரிகோணம், இங்கதான் பெரிய டேஞ்சர் ஜோன் இருக்கிறது. இந்த இடத்தில் சந்திரன் வரும்போது அந்த 2 நாள் இருக்கும்போது பேராசை என்பதை அளவோடு வைத்துக்கும். பேராசை அந்த இடத்துல பேராசையை தூண்டி விடக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. எது? ராகு. பேராசையை தூண்டி விடக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. அதே சமயத்தில் என்ன சொல்றான்னா இங்க என்ன சொல்றான்னா ரிஷபத்தில் மகரத்தில் கன்னியில் என்ன சொல்றான்னா ஆசையை தூண்டிவிடக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார். அதே சமயத்தில் அங்கே மேசத்தில் யார் இருக்கிறார் என்று சொன்னால் தர்ம பத்தினி இருக்கிறார். யார் தர்ம பத்தினி? பரணி பூரம் பூராடம் தர்ம பத்தினி. ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நல்ல அற்புதமான விஷயம், தர்ம பத்தினி எங்கே இருக்கிறாள் என்று சொன்ன. ஏன் சுக்கிரனை கொண்டு தர்ம திரிகோணத்தில் வைத்தான்?
மனைவி என்று சொல்லக்கூடியவள் தர்ம பத்தினியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன் சுக்கிரனை போய் வந்து காமத்திரிகோணம் வீட்டுல வைக்க கூடாதா? ஏன் வைக்கல? வைக்க மாட்டான். என்ன காரணம்? காமத்திரிகோணம் வீட்டுல போய் ராகு வச்சான். அதே சமயத்துல ஆசையை தூண்டிவிடக்கூடிய சக்தி வந்து சந்திரனுக்கு உண்டு. தர்மமாக என்னதான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் வரம்பு மீற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவளுக்கு வராது. காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வந்துதான் அந்த தர்மத்தை கெடுக்குமே தவிர எந்த பிறப்பாளு எந்த பெண் பிறந்தாலும் அவள் தவறானவளாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்காது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை தர்ம திரிகோணத்தில் வைத்தான். சந்திரன் என்பவன் என்ன சொல்றான்னா, எப்பயுமே என்ன சொன்னா, ஒரு பிள்ளையை பெற்ற தாய் ஒரு பிள்ளை மேல ஒரு பாசம் ஒரு மாதிரி வச்சிருப்பா, இன்னொரு பிள்ளை மேல ஒரு பாசம் வச்சிருப்பான். அது கண்கூடாக உண்டானது. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு பிள்ளை மேல வந்து அதிகமான பாசம் இருக்கும், அதுல போய் மாட்டிக்கிடுவான். இங்க இருந்த என்னையும் நீதானே பெத்த, என்னையும் நீதானே பெத்த, எதுக்கு அவன் மேல மட்டும் அவ்வளவு பொழிஞ்சு தள்ளுற அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்கி வந்து அந்த தாய் அந்த கர்மத்தை அனுப்பிச்சிருவான். அதே சமயத்தில் மிதுனம் துலாம் பிளஸ் கும்பத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போது அங்க பேராசையை தூண்டி விடக்கூடிய நிலைகள் கண்டிப்பா இருக்கும். பேராசையை தூண்டி விடக்கூடிய நிலைகள் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த மிதுனத்திலையும் மிதுனத்திலையும் துலாத்திலையும் கும்பத்திலும் சந்திரன் இருக்கும்போது ஆசைகள் அதிகமாக, ஆசைகள் வந்து பேராசை, ஆசைப்படுங்க, அதுல ஆசைப்படலாம். ரிஷபத்துல மண் வீட்டுல வந்து என்ன சொன்னா ஆசையை குறைச்சி போடுங்கன்னா, மிதுனத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதுனம் காமத்திரிகோணத்துல ஆசைப்படுங்க, அளவோடு ஆசைப்படுங்க, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுறாதீங்க, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுறாதீங்க அப்படின்னு வந்து என்ன சொல்றான்னா வந்து சொல்லுவதற்காகத்தான் நாங்க ராகு வச்சுட்டேன். எப்பயுமே ராகு கொடுத்து கெடுத்துருவான் அப்படிங்கிறத வச்சுட்டான். அப்ப வந்து என்ன சொன்னான்னா, அப்ப இந்த 3 வீடு காமத்திரிகோண வீட்டுல சந்திரன் இருக்கும்போது மனசுல வந்து என்ன சொன்னான்னா வைப்ரேஷன் ஆஃப் இது வந்து என்ன சொன்னா கொழுந்து விட்டு எரியும். எல்லாமே கொழுந்து விட்டு எரியும். இதுதான் காமம் தான், இதுதான் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. பசி அதிகமா எடுத்து வந்து 10 புரோட்டா தின்னாலும் வந்து என்ன சொன்னா அது பேராசை தானே. அது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே இது நம்ம வந்து காமத்திரிகோணம்னா செக்ஸை மட்டுமே நம்ம எடுக்கக்கூடாது. செக்ஸ் என்பது ஒரு ஊறுகாய் மாதிரி தான். அதை நிறையா தின்னவன் எவனுமே வந்து சொன்னா சீரழிஞ்சு தான் போனான். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது பேராசைப்படாது. ஓகேவா? அப்ப மண் வீட்டு தர்மத்திரிகோணத்தில் தர்மமாக இரு, மண் வீடு என்று சொல்லி வரும்போது அங்கே ஆசையை அளவோடு வைத்துக்கொள். இந்த காமத்திரிகோணத்தில் ஆசைப்படு, அளவுக்கு மீறி ஆசைப்படாது என்பதை அங்க உணர்த்துகிறது. ஜல வீட்டுல யார் இருக்கா? நடு நட்சத்திரம் சனீஸ்வர பகவான், எம்பெருமான் சனீஸ்வர பகவான் இருக்கார். அங்க என்னன்னா, நீ எது வேணாலும் அனுபவிச்சுக்கப்பா, அதுக்கு ரியாக்ஷன் உண்டுப்பா. எது வேணாலும் அனுபவிச்சுக்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. திருட போறியா? ரைட்டு, திருடிக்கோ, ஆனால் அதற்கு தண்டனை உண்டு. எந்த வேணா அங்க எதுவுமே வந்து என்ன சொன்னா, நீ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு செயலுக்கு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை என்பதை பார்த்து செய்யும். சரியானதா செய்யறோமா, நியாயமானதா செய்யுமா, நியாயத்துக்கு அப்பாற்பட்டு செய்யறோமா அப்படிங்கிறதெல்லாம் அங்க கேள்வி கேட்கப்படும். அப்ப ஜல வீட்டில் சந்திரன் இருக்கும்போது அங்க யார் வந்து நியாயத்திற்கு அதிபதி, தராசுக்கு அதிபதி, கண்ணை கட்டிட்டு நிக்கிற யாரு? அவர் வந்து சனியோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்க எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நல்லதை அனுப்பிச்சிங்களா? ரைட்டு, அதற்கு ஈக்குவலான வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா இலை ஓட்டு சாப்பிட்டான். அப்ப 10 பேருக்கு இலையாடு முடிஞ்சு வச்சு, இல்லைன்னா 10 பேருக்கு நீ சாப்பாடு போடு. நீ எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு. அப்ப இப்படித்தான் இந்த 30 நாள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாமுனா 12 கட்டத்துல வந்து செயல்பாடுகள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அந்த செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா மனிதனுடைய உடலிலும் பிரதிபலிக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்தி மனிதனுடைய மனதிலும் பிரதிபலிக்கும். பிரபஞ்சம் அந்த ஒவ்வொரு 2.5 நாட்களிலும் அதோடைய சலனங்கள் இப்படித்தான் இருக்கும். அந்த சலனங்களுக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய மனோநிலை இருக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது.
இதை புரிந்துதான் சித்த புருஷர்கள் வந்து கரெக்டான செட்டிங்ஸை வந்து என்ன சொன்னா கட்டத்துக்குள் வைத்து எல்லாம் சரியா வந்து 12 கட்டத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்ப இதை வந்து என்ன சொன்னா நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கணுங்க. தர்ம திரிகோணத்தில் இருக்கும்போது தர்மமாகவும் இது வந்து மண் வீட்டில் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் என்று சொல்லக்கூடிய தொழில், மண் என்பது தொழில் வீட்டில் இருக்கும்போது என்ன சொன்னா ஆசையை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். காமன் வீட்டில் இருக்கும்போது ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். நீங்கள் வந்து ஜல வீட்டில் அந்த சந்திரன் நிற்கும் போது எப்பயுமே ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு என்பதை சிந்தித்து பார்த்து அந்த வினை தேவையா தேவையில்லையா என்பதை செய்யுங்கள். இதே மாதிரிதான் திசைகளும் ஓடும். இதை யாரும் மாற்ற முடியாது. இதை வந்து பரிசித்து பாருங்கள். இதை ஜோதிடம் படித்தவங்களுக்கு நல்லா புரியும். படித்து பாருங்கள். அதற்கு தக்கன உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். எதையும் புரிந்து, இன்னைக்கு சந்திரன் எந்த இடத்துல நிற்கிறாரு 2.5 நாளைக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய செயல்பாடுகளை வையுங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.